ஸோ நம்ம இப்போ தேர்ட் சாப்டரில் இருக்கோம். ஸோ தேர்ட் சாப்டரில் ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதி அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். எப்படி பைட் கோட் வருது, அந்த டிஸ்அசம்பிள் பண்ணி பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து கமாண்ட் லைனில் தான் எல்லாமே பண்ண போகிறேன். ஒரு நோட் பேடில் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டெஃபினிஷன், ஃபேமஸ் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், அப்புறம் மெயின் எழுதுகிறோம். சரி, ஒரு ப்ரோக்ராம்னால் அதுக்கு மெயின் இருக்கணும் இல்லையா, அங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாவாவில் மெயின் வந்து இப்படி தான் எழுதுவோம், இவ்வளோ பெருசாக எழுதணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம system.out.println போட்டுடலாம். ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு ஜாவா ட்ரைனிங், அவ்வளோதான். ஸோ ஒரு சின்ன ஜாவா கிளாஸ், ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். கிளாஸ்னால் என்ன, அது ஏன் நம்ம டிஃபைன் பண்ணோம், அதெல்லாம் நம்ம லேட்டராக நம்ம படிப்போம். மெயின், ஸோ மெயின்லேருந்து தான் உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஸ்ட்ரிங் அரே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டராக நம்ம படிப்போம். இப்போதைக்கு ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து system.out.println கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் printf அப்படின்னு சீலெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் அது. ஜாவாவில் system.out.println அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் நம்ம தரோம். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எந்த நேமில் நான் சேவ் பண்ணுவேன்னா, என்னோடய கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதே கிளாஸ் நேமில் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ நான் C:, எந்த டைரக்டரியில் சேவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கூவி டைரக்டரியிலே பண்ணிடுறேன், கோர் ஜாவா. ஸோ இது ஹலோ வேர்ல்டு .java. ஸோ அதே நேமில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கமாண்ட் லைன் போயிடலாம். ஸோ கமாண்ட் லைனில் எந்த டைரக்டரியில் நம்ம சேவ் பண்ணோமோ அந்த டைரக்டரிக்கு போயிடலாம். ஸோ இந்த டைரக்டரியில் தான் சேவ் பண்ணியிருக்கோம், hello world.java. ஸோ இந்த நேம், ப்ரோக்ராம் நேம் will be the same name as your underlying class name. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் வந்து என்னென்னா, 2 வேர்டு இருக்குது இதில். ஸோ முதல் வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குது, ரெண்டாவது வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எகெயின் கேபிட்டலில் இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கிளாஸ் நேமையும் டிக்ளேர் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கிளாஸ் நேமையும் டிக்ளேர் பண்ணணும். இது வந்து ஜாவாவில் கன்வென்ஷன். ஒரு கிளாஸ் நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அதில் முதல் கேரக்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். 2 வேர்டு இருந்ததுன்னா எல்லா வேர்டோட முதல் கேரக்டர் கேபிட்டலில் டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கன்வென்ஷன், கண்டிப்பாக நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதே நேமில் கேபிட்டல் ஸ்மால் மாறாமல் நம்ம ஃபைல் நேமை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜாவாசி தான் உங்களோட கம்பைலர். ஸோ நான் அதுக்கு முன்னாடி எப்படி இன்ஸ்டலேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நான் இப்போ என் மிஷினில் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண டைரக்டரியில் போய் நான் காட்டுறேன். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைரக்டரி போயிடலாம், நம்ம ஜேடிகே 866 போயிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு டைரக்டரி இருக்கும், டிபி இன்க்ளூடு ஜேஆர்இ லிப் டைரக்டரி இருக்கும். அதுக்கப்புறம் src.zip இருக்கும். src.zipன்றது வந்து என்னென்னா ஜாவாவோட லைப்ரரிஸோட சோர்ஸ் கோடு இது. ஸோ ஜாவாவில் இருக்க லைப்ரரியோட சோர்ஸ் கோடு இது. அது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஜிப் ஃபைலாக வச்சுருக்காங்க. ஸோ பின் டைரக்டரியில் தான் வந்து நம்ம ஜாவா ரன் பண்ணுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கு எல்லா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஜாவா சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜாவா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா கம்பைலர். இதை வச்சு தான் வந்து நம்ம கம்பைலரை இன்வோக் பண்ணுறோம். அதே மாதிரி java.exe இருக்கும். ஸோ java.exe வச்சு தான் ஜாவா விர்ச்சுவல் மிஷினை நம்ம இன்வோக் பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்கள் பைட் கோடை வந்து ரீட் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதவியோடு எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த மாதிரி இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ இதில் நிறைய டூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய EXE ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஒரு சாப்டர்லேயும் ஒன்றா நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணோன்னா மறந்துடுவோம். ஸோ ஒரு சாப்டர்லேயும் ஒன்று நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜாவாசி, ஜாவா இது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிபி டைரக்டரி இதில் ஒன்றும் இல்லை, இதை விட்டுருங்க. ஸோ இன்க்ளூடுன்னு ஒரு டைரக்டரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினோட ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஜேஆர்இ டைரக்டரி இருக்குது. ஜேஆர்இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். அதுக்குள்ளே எகெயின் பின் லிப் இருக்குது. ஸோ இதோட பின்னில் நீங்கள் போனீங்கன்னா
இந்த டிஎல்எல் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், விண்டோஸோட டிஎல்எல் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இது டிஎல்எல் ஃபைல்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னா, ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும்போது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதவியோட உங்களை ஜாவா இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணுது இல்லையா, ஸோ அதோட அந்த இன்டகிரேஷனோட கால்ஸ்லாம் வந்து இந்த டிஎல்எல்ல இருக்கும். அது இல்லாமல் லிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜார் ஃபைல்ஸு, டிபெண்டன்சிஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று இருக்குது, rt.jar அப்படின்றது. rt.jar இஸ் a சிங்கிள் ஜார் ஃபைல் வேர் உங்கள் ஜாவாவோட லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இந்த rt.jarக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஜாவா லைப்ரரிஸ் நிறைய இருக்குது இல்லையா, java.lang, java.io, java.util, java.x.swing, அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அந்த பேக்கேஜஸ்க்குள்ளே நிறைய ஜாவா கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி அந்த டாட் கிளாஸ் ஃபைலை நம்ம இந்த ஜார் ஃபைலில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ rt.jarல தான் இருக்குது. ஸோ இந்த rt.jar வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கிளாஸ் பாத்தில் இருக்கும். ஸோ இது சம்திங் கால் கிளாஸ் பாத் விச் யூ ஷுட் நோ. இந்த ஜார் ஃபைலு, கிளாஸ் பாத்து இதெல்லாம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஆஃப்கோர்ஸ் ஜார் ஃபைல் இப்போ படிக்க மாட்டோம், கிளாஸ் பாத் வந்து இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஜேஆர்இக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஜேஆர்இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இதுதான் உங்கள் ஜேடிகே பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். இப்போது நான் ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணுன்னா ஜாவா சியை இன்வோக் பண்ணணும். ஸோ ஜாவா சியை நான் இப்படி சும்மா மேஜிக்காக இன்வோக் பண்ண முடியாது. ஏன்னா ஜாவா சி வந்து இந்த டைரக்டர் இல்லை, கரெக்டாக நான் இந்த டைரக்டரில் இருக்கேன் கரெக்டாக. பட் என்னோட ஜாவா சி வந்து எங்கே இருக்குது, ஜேடிகே பின்குள்ளே இருக்குது. ஸோ ஜேடிகே பின்குள்ளே ஜாவா சி ஜாவாலாம் இருக்குது. ஸோ நான் இந்த ஜேடிகே பின் டைரக்டரியை வந்து பாத்துன்னு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளில் நான் செட் பண்ணணும். இப்போ நான் சும்மா ரன் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ரீசன் இங்கே வந்து கம்பைலேஷன் எரர் வருது, அப்படின்னா ஜாவா சி வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஏன் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்துன்ற என்விரான்மெண்ட் வேரியபிளில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள். ஸோ விண்டோஸில் பாத்துன்னு போட்டேன்னா பாத் ஈக்குவல் டு ஜேடிகே பின் நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் செட் பண்ணதுனால தான் இது ஒர்க் ஆகுது, இல்லைனா இது வந்து ஒர்க் ஆகாது. இது எங்கே நம்ம செட் பண்ணுவோன்னா, விண்டோஸில் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் போய் நம்ம செட் பண்ணுவோம். இப்போ இங்கே போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இருக்கும் பாருங்கள். இங்கே அட்வான்ஸ் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்குது, என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து ரெண்டு இருக்குது, சிஸ்டம் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்குது, யூசர் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்குது. சிஸ்டம் வேரியபிள்னால் எல்லாருக்கும் காமன். ஸோ இதுக்குள்ளே பாத்துன்னு பண்ணிங்கன்னா ஜாவா பின் இருக்குது பாருங்கள், ஜேடிகே பின் டைரக்டரி இருக்கா. இதை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட பாத்து நீங்கள் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து என்னோடய மிஷினில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து ஜாவாசி எல்லா டைரக்டர்லேயும் ஒர்க் ஆகுது. நீங்களும் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி ஜேடிகே பின் வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் போடணும், நல்லா பார்த்துக்கோங்க. செமிகோலன் போடணும், போட்டுட்டு அதர் பார்த்து அப்படியே ரிமூவ் வச்சுக்கோங்க. அதர் பார்த்து டெலிட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் பார்த்துன்னு டைப் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள் கீழே இதில். ஸோ அதர் பார்த்தும் இருக்கணும் உள்ள. இதை வந்து முதல்ல ஆட் பண்ணிவிடுங்க. முதல்ல ஆட் பண்ணி ஒரு செமிகோலன் போட்டிருங்க. அன்டில் பின் டைரக்டரி ஆட் பண்ணி செமிகோலன் போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாவாசி இதெல்லாம் வந்து எந்த டைரக்டரியில் கால் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அதனால தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போது இதை வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ வேணும்னே இது வந்து தப்பாக பண்ணதுனால கம்பைலேஷன் எரர் வருது. ஸோ கம்பைலேஷன் எரர் இப்படி தான் வரும். நீங்கள் வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறீங்க, கம்பைல் பண்ணும்போது ஏதாவது அந்த ப்ரோக்ராமில் மிஸ்டேக் இருந்ததுன்னா கம்பைலேஷன் எரர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து என்ன சொல்லுது, வாய்ட் ஸ்டாட்டிக் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வரணும். நான் வாய்ட் ஸ்டாட்டிக்னு போட்டேன். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணலாம். ஸோ மறுபடியும் கம்பைல் பண்ணும்போது இப்போ கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சு, கம்பைலேஷன் எரர் வரல. இப்போது இந்த டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஹலோ வேர்ல்ட் டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணால் ஹலோ வேர்ல்ட் டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே இந்த ஃபைல் இருக்குது. இதை வந்து சும்மா ஒரு நோட்பேட் ++ல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் பைட் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எப்படி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது அப்படின்ற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதை தான் நம்ம வந்து பைட் கோட் அப்படின்னு சொல்கிறோம். பின்ன தெர் ஆர் டூல்ஸு. அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா பைட் கோட் இன்ஜினியரிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைட் கோடை வந்து நீங்கள் உங்களால் மேனிப்புலேட் பண்ண முடியும், டேரெக்டாக பைட் கோடை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸம் நம்பர் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் ஏதாவது மாற்றி
இப்போ வந்து வெல்கம் டு ஜாவா ட்ரைனிங் இருக்குது, அங்கே போய் நான் வெல்கம் டு C++ ட்ரைனிங் அப்படின்னு நான் மாற்றினேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாற்றின சேஞ்சஸ் வந்து ரன் ஆகுமா? ஆகாது. ரீசன் என்ன, இதை வந்து நீங்கள் ஏதாவது டச் பண்ணி மேனுவலாக நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா தி அண்டர்லைங் செக் சம் உள்ள ஒரு மேஜிக் நம்பர்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஜென்ரேட் ஆகும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஒன்றை மாற்றுறீங்க, இல்லை கண்டென்ட் ஏதாவது ஒன்றை மாற்றுறீங்கன்னா அந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ ஜாவா ரன் டைம் வந்து அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி இட் இஸ் கோயிங் டு த்ரோ எரர். ஸோ அது மாதிரி எரர் வந்து த்ரோ பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணோன்னா கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிடுறேன், டிஏஆர். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இதை ஜாவா கமாண்ட் லைனில் வச்சு ரன் பண்ணோம். ஸோ ஹலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது, ஜாவா ஹலோ வேர்ல்டு. இப்போ ஜாவா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்து கிளாஸ் லோடர் அப்படின்ற ஒரு சப்சிஸ்டம் இருக்குது ஜாவா வர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே. நான் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அதோட இன்டர்னல்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக சாப்டர்ஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் லோடர் இதை பற்றிலாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஹலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் ஃபைல் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. எங்கே செக் பண்ணோம்? கிளாஸ் பாத் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிளில் செக் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் பாத்துன்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கேஸில் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் வந்து கரண்ட் டைரக்டரியிலே இருக்கிறதுனால இதை போய் ஸ்பெஷலாக வந்து செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. கரண்ட் டைரக்டரியிலே இது லோட் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு, மெயினாக எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு வெல்கம் டு ஜாவா ட்ரைனிங் அப்படின்ட்டு வந்துடுச்சு. சரியா? ஸோ இப்போ இது வந்து வேறு டைரக்டரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒர்க் ஆகும்? கிளாஸ் பாத்துன்னு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம செட் பண்ணோம், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாவா பி டூலை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஜேடிகே பின் டைரக்டரியில் ஜாவா பி அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதுதான் டிஸ்அசம்பிளர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் காட்டில் நான் டேரெக்டாக இங்கே போயிடுறேன். ஸோ ஜாவா பியை வச்சு நம்ம ஹலோ வேர்ல்ட் டாட் கிளாஸை கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி காட்டும். ஸோ என்ன இருக்குது இந்த ஹலோ வேர்ல்டுக்குள்ளே அப்படின்னு. ஆனால் இதில் வந்து ஒரு கமாண்ட் லைன் ஆப்ஷன் இருக்குது. வெறும் ஜாவா போய் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ கமாண்ட் லைன் ஆப்ஷன் இருக்குது. இதில் -C அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த -Cன்ற ஆப்ஷன் வந்து டிஸ்அசம்பிள் தி கோட். ஸோ இது வந்து கோடை டிஸ்அசம்பிள் பண்ணி பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போது. ஸோ ஜாவா பி -C பார்த்தீங்கன்னா பைட் கோடு டிஸ்அசம்பிள் பண்ணி இது வந்து பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ இதுதான் வந்து பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தனியாக படிக்கணும், ஒரு 200-300 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் எல்லா ஜாவா ப்ரோக்ராமும் கடைசியாக இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் வந்து உழுகும். இந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ கடைசியாக அது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். இந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ எ சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதுறீங்க, இந்த மாதிரி தான் நம்ம கம்பைல் பண்ணுறோம், இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ரைட்? இப்போ வந்து கிளாஸ் பாத் அப்படின்ற இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சாப்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த சாப்டரில் நம்ம பாத்தை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம கிளாஸ் பாத் எப்படி செட் பண்ணுறது, அதனால் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கலாம். அது முடிஞ்சோடனே நம்ம ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்லேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணோம், அதுக்கு போயிடலாம். தேங்க்யூ.